வணக்கம் நண்பர்களே, நம்ம பார்க்க போகிறது த பார்பெரியன் ஆஃப் த சியோல் ஸ்டோன் தேர்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, எதிர்த்து பார்க்கலாம். நம்ம ஹீரோ வந்துட்டு வேகமாக ஓடி அந்த காப்ளின் வந்துட்டு அடிக்கிறான். சரியான பஞ்சு வந்துட்டு அடிச்சு அடியில் காப்ளின் தெரிச்சுன்னு வந்துட்டு பார்ப்பான். ஆனால் ஹீரோ வந்துட்டு ஷாக் ஆகிடுவான். ஏன்னா வந்துட்டு காப்ளின் துளி கூட நோந்திருக்காது. அப்படியே நிற்கும். அந்த அடி வந்துட்டு அதுக்கு ஒன்றுமே இருக்காது. திரும்ப அது ஒரு அடி அடிக்கும் பாருங்க, வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு ஹீரோ தெரிச்சிருவான். அப்படியே பூமியை பொழந்துக்கிட்டு போய் வந்துட்டு விழுவான். ஒரு 20 மீட்டருக்கு அந்தாண்ட விழுற மாதிரி போய் விழுவான். கிம்முலாம் பார்த்து ஷாக் ஆகிடுவான். அவ்வளோதான் முடிஞ்சு பொழக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்துட்டு அந்த காப்ளின் வந்துட்டு வேகமாக வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அடிக்கிறது வேகமாக வரும். ஹீரோ வந்துட்டு அப்படியே மல்லகே கிடப்பான். ஒன்றுமே ஆகாத மாதிரி டக்குன்னு வந்துட்டு திரும்பி பார்த்துட்டு வந்துட்டு என்னது வருது, ஒரு பவர் வருது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு லைட்டாக அப்படியே சேஃப் மோடுக்கு போன மாதிரி வந்துட்டு கையை வச்சு வந்துட்டு ஹீரோ வந்துட்டு மறைச்சிக்குவான். மறைச்சதும் அந்த பஞ்ச் வந்துட்டு சைடில் போய் விழுந்துடும். ஆனால் வந்துட்டு அது அந்த காப்ளின் வந்து சும்மா இருக்காது. செம்ம கோவத்தில் மறுபடியும் வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிடும். ஹீரோ அப்படியே வந்துட்டு அந்த அடி வந்துட்டு டாஜ் பண்ணிக்கிட்டே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நல்லா ஃபுல் சேஃப் மோடுக்கு வந்துட்டு போயிட்டான். வந்துட்டு அந்த காப்ளினை ரிட்டன் அதை அடிக்க வரும்போது கரெக்டாக லைட்டாக நவுந்துட்டு அந்த கையை அப்படியே பிடிச்சி தூக்கி பூமியில் அடிப்பான் பாருங்கள். ஒரு அடி சரியான ஒரு கோவத்தில். அவ்வளோதான் அந்த காப்ளின் அப்படியே அவ்வளோதான் வந்துட்டு முடிய போதுடா நம்ம சோழி அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்கோம். தூக்கி ஒரே ஸ்மாக்கு தலைகளை போட்டான். அவ்வளோதான் முடிஞ்சு. அதுக்கப்புறம் அது தலையிலே அடிப்பான் பாருங்க. வந்துட்டு மூஞ்சி பஞ்சர் ஆகிற அளவுக்கு அடிக்க ஆரம்பிச்சிடும் வந்துட்டு அந்த காப்ளினை. ஹீரோவோட ஃபுல் ஃபோர்ஸில் வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிடும். வந்துட்டு ஹீரோ ஒரு வெறி கொண்ட வேங்கைய மாதிரிடும் அப்படி. அவ்வளோதான் ஃபுல் பஞ்சு மூஞ்சிலே தான். மூஞ்சை குழப்பி விட்டான். அந்த அளவுக்கு போட்டு அடித்த அடியில் அவ்வளோதான் பாருங்க. என்ன ஒரு பவர் பாருங்க வந்துட்டு ரிலீஸ் ஆகுதுன்ட்டு. ஃபுல் கோவத்தையும் பார்த்துட்டு அடிச்சுட்டு இருக்கான். ஆனால் அவனுங்க எல்லாமே ஷாக்கில் பார்த்துட்டு இருக்கானு. இவன் மனுஷனா, இவன் மிருகமாக இல்லை வந்துட்டு மனுஷனான்னு சொல்லிட்டு அவனுங்க ஷாக்கில் பார்த்துட்டு இருக்கானுங்க. அவ்வளோதான் அந்த காப்ளின் வந்துட்டு முடிஞ்சு. அது தலையிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ப்ளூ கலர் வர ஆரம்பிச்சிச்சு. ப்ளூ கலர் வர ஆரம்பிச்சனாலே முடிஞ்சு. அவ்வளோதான் அது சாக போகுதுன்னு அர்த்தம். அது செத்த உடனே அதுலேருந்து அது மேலேருந்து ஒரு ஆர்பு வந்துடும். அந்த ஆர்பு வந்துட்டு ஹீரோ எடுத்துக்குவான். வந்துட்டு இது என்ன பவர்னு தெரில. இதுலேருந்து ஒரு இது வந்தது. இந்த பவர் வந்துட்டு அவன் எடுத்துக்குவான் ஹீரோவும். உடனே வந்துட்டு நீங்கள் நோவாவுக்கு போகிற வேண்டிய வந்துட்டு போர்ட்டல் ஓப்பன் ஆகிடுச்சு போங்க அப்படின்னு சொல்லி வரும். உடனே ஹீரோ வந்துட்டு அவங்க அந்த 2 ஆர்மி மேனுக்கும் சரிங்க நான் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்துட்டு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரெக்டாக அந்த போர்ட்டல்கிட்ட வரானுங்க. அங்கே வரும்போது ஒரு கிழமை வந்துட்டு ஒரு குட்டி காப்ளின் மாதிரி வந்துட்டு உட்காந்துருப்பான். கையில் ரிங்க வச்சுட்டு அவன்கிட்ட வந்துட்டு இந்த பொருள்லாம் இருக்கும். அந்த நோவாவுக்கு போக வேண்டிய வந்துட்டு ஒரு சில வெப்பன்லாம் இருக்கும், அட்டாக் பண்ணுறதுக்கான வெப்பன். அதெல்லாம் வந்துட்டு அந்த கிழவன்ட்டு வந்துட்டு போய் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கிம்மோ ஜார்டன் நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா வந்துட்டு உடனே அங்கே இருந்துட்டு கிளம்பிடுவானுங்க. அந்த பொருள் இருந்துட்டு உடனே வந்துட்டு பார்ப்பானுங்க. சரின்னு சொல்லிட்டு வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அவனுங்களும் வந்துட்டு வாங்கிடுவானுங்க. வந்துட்டு கிம்மு அவனு ஐடன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு செம்ம சந்தோஷமாக அவ்வளோதான் போர்ட்டல் கிளம்பிட்டானுங்க. யூ ஹேவ் சாட்டிஸ்ஃபைடு ஆல் ரெக்ரூட்மெண்ட் டு என்டர் நோவா அப்படின்னு போட்டு உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவனு வந்துட்டு அந்த அவ்வளோதான் அந்த போர்ட்டல்கிட்ட கரெக்டாக போய் நிற்கிறான். போர்ட்டலும் கரெக்டாக தூக்கி அடிக்குது. எங்கே நோவாவுக்கு தூக்கி அடிக்குது. இப்போ தான் நோவாவுக்குள்ளேயே என்ட்ரி ஆகுறாங்க. பார்த்துங்க வந்துட்டு போர்ட்டலுக்குள்ளே போனதும் அவ்வளோதான் எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். அந்த ஹீரோ தான் வந்துட்டு ரொம்ப இதில் இருப்பான், எக்ஸைட்மெண்ட்டில். அங்கே போய் என்னத்தை அடிக்க போகிறோம், என்ன எவ்வளோ இதை பழக்க போகிறோம் அப்படின்ட்டு. அங்கே போய் பார்த்தா 2 நிலவு இருக்குது நோவாவில். அவ்வளோதான். அங்கே பார்த்தியா ஐட்டன், அங்கே பாரு 2 நிலவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிம் வந்துட்டு பார்த்து ஷாக்காகிட்டுருப்பான். கீழே பார்த்தா வந்துட்டு தர ஒரு மாதிரி இருக்குது வந்துட்டு. உடனே எல்லாருமே வந்துட்டு ஷாக்லேயே பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவ்வளோ ஷாக்லேயே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு பசி எடுக்குது, நான் என்ன பண்ணுறது, எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிட்டான். திரும்பி பார்த்தா ஒரு பொண்ணு. அவன் அழகில் அப்படியே வந்துட்டு மறந்து பார்த்துட்டு இருப்பான். வந்துக்கிட்டு அவன்ட்டு கிம்மு தான் பார்த்துட்டு இருப்பான். ஆனால் ஐடன் வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு கண்டுக்க மாட்டான். கேஷுவலாகவே நிற்பாந்துட்டு அவன் வந்துட்டு ஒரு மாதிரி மயக்கிற மாதிரி வந்துட்டு அவன் வந்துட்டு பேசிகிட்டு இருப்பான். நீங்கள் வந்துட்டு வெறுங்கையோட வந்த மாதிரி தெரியலையே, பொருள் நிறையா வச்சுருக்க மாதிரின்ட்டு அவளும் வந்துட்டு பேசிக்கிட்டு வாங்க என் கூட வாங்க, புது ஆள் தானே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு முன்னாடி போவான். இவனுங்க வந்துட்டு இந்த நோவாவுக்கு புதுசு தானே, அதனால் வந்துட்டு ஐடனும் கிம்மும் வந்துட்டு போவானுங்க, பின்னாடியே வந்துட்டு போவானுங்க. அந்த குளத்துல வந்துட்டு உங்களுக்கான வந்துட்டு மீன் இந்த மாதிரிலாம் இருக்குது, அதில் போய்ட்டு வந்துட்டு பிடிச்சிங்க அப்படின்னு சொன்ன உடனே சொல்லிவிட்டு அவள் பின்னாடி போய்டுவா. உடனே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு சரின்னு சொல்லிவிட்டு அங்கே போய்ட்டு பார்த்தா வந்துட்டு மீன் தூண்டில் வந்துட்டு போட ஆரம்பிச்சிடும். வந்துட்டு அங்கே போய் போடும்போதுட்டு ஆனால் ஹீரோவுக்கு வந்துட்டு செம்ம பசியில் இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி கிராஃப்டட் சேஃபி ஃபிஷ் அப்படின்னு வந்துட்டு ஃபிஷ் பேஜ் அப்படின்னு வந்துருக்குது. உடனே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு கிம் வந்துட்டு போட்டுட்டான். ஆனால் அந்த ஹீரோவுக்கு வந்துட்டு வெறியாகி போய் குதிச்சிட்டான். ஏரிக்குள்ளேயே வந்துட்டு குதிச்சிட்டான். ஒரே ஜம்ப்பு அடி ஆழத்துக்கு போகிறான். அப்படி இருந்துட்டு கிம்முக்கு ஷாக்கு, இவன் என்னடா மனுஷன் மாதிரியே எதுவுமே நடந்துக்க மாட்டானே, எப்போ பார்த்தாலும் இவனே மிருகம் மாதிரி நடந்துக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்லேயே பார்த்துட்டு இருப்பான். இவன் முன்னாடி அவன் ஹீரோவை பார்த்துட்டு இருப்பான். பின்னாடி பார்த்துட்டா அந்த வந்துட்டு பொண்ணு வந்தால அவள் ஒரு 4 பேர்த்த இழுத்துட்டு வந்திருப்பான். இழுத்துட்டு வந்து
உங்கள்கிட்ட இருக்கலாம் கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கிம்மை மெட்டார் வச்சுருவானே. கிம்முக்கு ஷாக்கு, யாரா இவனுங்க, ஐயோ தெரியாத இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோமே, அவன் வேறு ஐடன் வேறு இல்லையே, என்ன பண்ணுறது, நம்ம சோலி முடிஞ்சிட்டா அப்படின்ட்டு வந்துட்டு ஷாக்லேயே இருப்பான். எல்லாருமே வந்துட்டு இவனை போட்டு வந்துட்டு புள்ளி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, ஏய் அப்படின்னுட்டு. கிம்மா வந்துட்டு அவ்வளோதான், கிம்மு ஏற்கனவே ஒரு பயந்தாங்குழி, இவங்களை பார்த்தோன்னே வந்துட்டு பயப்பட ஆரம்பிச்சிடுவான். வந்துட்டு போட்டு ஒரே அப்பு கிம்மை, ஒரே ஷாட்டு, கொடுங்கடா ஒழுங்கா வந்துட்டு, யாரா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவனை கேட்டுட்டு இருப்பானுங்க. ஹீரோவாக வந்துட்டு கேந்து அந்த ஏரிக்குள்ளே இருப்பான். வந்துட்டு ஏரிக்குள்ளேருந்து தலை வாங்க பாருங்கள், 2 முதல்ல இந்த சைடு ஒரு முதல்ல அந்த சைடு ஒரு முதல்ல 2 முதல்ல வந்துட்டு தலை வந்துட்டு இது பண்ணிட்டு இருப்பான். இவனுங்களாம் வந்துட்டு வெளில சண்டை போட்டுருப்பானுங்க. அவன் வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ வந்துட்டு வெறியோடு இது பண்ணிட்டு பாருங்க. அந்த 2 முதலையும் இது பண்ணிவிட்டு அந்த ஆர்பு இருந்து தெரியுமா, அந்த ஆர்பையும் வந்துட்டு தூக்கிட்டு வந்துடுவான். வந்துட்டு அவ்வளோதான். ஏன்னா அந்த ஆர்பு ஒன்று வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பான்ல அந்த காப்ளினை கொள்ளும்போது, அந்த ஆர்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ கரெக்டாக யூஸ் பண்ணுவான், ஸ்டீல் மாதிரி இருந்துட்டு பாடியை. அந்த ஆர்பு வந்துட்டு யூஸ் பண்ண உடனே வந்துட்டு அவன் பாடி வந்துட்டு ஸ்டீல் ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டு அந்த முதலையால் கூட வந்துட்டு அதை ஒன்றுமே பண்ண முடியல, அவனை கடிக்கவும் முடியல, எதுவும் பண்ண முடியல. அதனால் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அந்த முதலையை போட்டு அடி பொழந்து தூக்கிட்டு வந்துடுவான். முதல்ல செத்து போச்சு. வெளில வந்து நிற்பான். வெளில வந்து நின்று இவனுக்கும் ஷாக்கு, இவனுங்க யாரா அந்த நம்ம கிம்மை போட்டு அடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஷாக்கில் பார்த்துட்டு இருப்பான். இவன் முதல்ல தூக்கிட்டு வந்தான், அவனுங்க பார்த்து ஷாக்காயிடுவானுங்க, இவன் யாரா முதலவே அடித்து கொண்டு வந்திருக்கானேன்னு சொல்லிட்டு அவனுங்க ஷாக்கில் இருப்பானுங்க. அவன் கிம்மு கத்த ஆரம்பிச்சிடுவான். உடனே அங்கேருந்து அவனுங்க எல்லாருமே வந்துட்டு இவனை ஐடன் வந்துட்டு அடிக்க வருவானுங்க. வந்துட்டு அவன் ஏற்கனவே வெறியோட இருப்பான். ஒரே அடி தான், அடி ஒரு கையில் முதல்ல ஒரு கையில் பஞ்சு, கொடுத்த பஞ்சுக்கு அவ்வளோதான், அது தெரிச்சு போய் ஒருத்தன் விழுந்துருவான். அந்த பொண்ணுலாம் ஷாக்காக பார்த்துட்டு இருப்பா, அவ்வளோதான்டா, யாரா இவன், மனுஷனா மிருகமா, நம்மள என்னடா இப்படி அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் கண்ணில் அந்த கோவத்துக்கு உச்சத்தை போய்ட்டு அப்படின்னா அவ்வளோதான், வந்துட்டு கண்ணில் பவர் அப்படியே கொந்தளிக்க ஆரம்பிச்சிடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்ட் 4க்கு பார்க்கலாம் வாங்க. அங்கே பாருங்கள், பிடிச்ச முதலையெல்லாம் வந்துட்டு வறுக்க ஆரம்பிச்சிட்டான். அவ்வளோதான், அவனுக்கு 4 பேர் வந்துட்டு முட்டி போட வச்சு உட்காந்துருக்கானுங்க பாருங்க, 5 பேரும் அந்த பொண்ணோட சேர்த்து. ஒருத்தனுக்கு அடிச்சடியில் கண்ணை வீங்கி கிடக்குது. என்ன அடி, யார்ரா நீங்கள் எதுக்கடா வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஹீரோ பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கான். வந்துட்டு இல்லைங்க எங்கள் பாஸு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாஸுக்கு ஒரு இன்ட்ரோ, அவன் தான் வந்துட்டு இது மாதிரி பண்ண சொன்னான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு 2 பேர் சொல்லிகிட்டு இருப்பானுங்க. பாஸ் வந்துட்டு பண்ண சொன்னாங்க அதனால தான்ட்டு. இவன் வெறும் வாயில் அந்த முதலவே கடிச்சிருக்காங்க. முதலோட ஸ்கின்னு எவ்வளோ ரஃபாக இருக்கும், ஆனால் அதையே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு வெறும் வாயிலே கடிச்சிட்டுமா. இதை பார்த்துட்டு அவனுக்கு 2 பேரும் ஷாக் ஆகிடுவானுங்க, 5 பேருமே ஷாக் ஆகிடுவானுங்க. இப்போ மனுஷனா மிருகமா, என்ன வாயா இல்லை வேறு ஏதாச்சுமா, வெறும் வாயிலே கடிச்சு திங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எல்லாமே ஷாக்கில் இருப்பானுங்க. ஹீரோலாம் ஒன்றுமே கண்டுக்க மாட்டான். வந்துட்டு அவன் அந்த முதலே தின்னு விட்டு எங்கே இருக்குது உங்கள் ஏரியா, வாங்க போகணும்னு சொல்லிட்டு அங்கே போய்டுவான். வந்துட்டு அங்கே போய் பார்த்தா வந்துட்டு ஃபைட் சீன் நடந்துகிட்டு இருக்கோம். எல்லாரையும் போட்டு அடித்து வெளுத்துக்கிட்டு இருப்பானுங்க. வந்துட்டு யார், வேறு யாரெல்லாம் நம்ம தலைவன் தான். அங்கேயும் போயிட்டு வந்துட்டு ஐயோ சாரிங்க அப்படிங்கிற மாதிரி கேஷுவலாக பார்த்துட்டு இருக்கான் பாருங்க. வந்துட்டு எல்லாத்தையும் அடித்தது இல்லாமல் கேஷுவலாக பார்த்துட்ருக்குறான். அந்த அடி வாங்கணுன்னு என்ன இது, இவன் மனுஷனே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவன் அடி வாங்கணுன்னு பார்த்துட்டு இருக்கான். வந்துட்டு ஆனால் ஹீரோ வந்துட்டு எதையுமே கண்டுக்கல. வந்துட்டு அவனுக்கு தேவை வந்துட்டு ஃபைட்டு தான், அவ்வளோ வெறியில் இருப்பான். வந்துட்டு உங்கள் பாஸை வர சொல்கிறா அப்படின்னுட்டு அங்கேருந்து ஒருத்தன் கோல்டு கலர் ரிங்கை போட்டுட்டு வர்றான் பாருங்க. அவனும் ஆள் நம்ம ஹீரோவுக்கு ஈக்குவலாக பல்காக இருப்பான். அவனை பார்த்ததுமே கிம்முக்கு தான் பயம், யார்ரா இவனுங்க யாரா வந்துட்டு இந்த ஏரியாவில் இருக்கிறது, யாரா அவன் புதுசாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அவன் அங்கேருந்து வருவான். ஆனால் ஐடன் வந்துட்டு கண்டுக்கவே மாட்டான். வந்துட்டு பார்த்துலாண்டா எதாக இருந்தாலும் அப்படி சொல்லிட்டு அப்படியே நிற்பான். வந்தால் வேகத்துக்கு ஒரு அடிப்பான் பாருங்க. வந்துட்டு வில்லன் தலைவன் நம்ம அவன் சிரிச்சுட்டு இருப்பான், அடி அவ்வளோதான் விழுந்துச்சுட்டு. ஆனால் ஹீரோவுக்கு தான் தெரியும், ஹீரோவுக்கு ஒரு அடி கூட விழுந்து அது சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு இவன் ஷாக் ஆகிடுவான். அங்கே பாருங்க என்ன ஒரு பஞ்சு கொடுத்துருப்பான், ஆனால் அசால்ட்டாக நின்றுட்டு இருப்பான், இது ஒரு பஞ்சா அப்படின்னுட்டு. ஹீரோ இதுக்கெலாம் வந்துருக்கு ஒன்றும் இது பண்ணிக்க மாட்டான், வா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஹீரோ நின்று நிற்பான். அவனும் வில்லனும் பாருங்கள், வந்துட்டு வா அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நிற்பான். வந்துட்டு இப்போ பாருங்கள், ஒரே ஐடியா தான், முடிச்சிட வேண்டியதுதான் அப்படின்ட்டு இவன் அடிச்சது நான் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஹீரோ கை காம்பான். அங்கே பார்த்து இல்லை அப்படின்னுட்டு இப்போ பாரு உனக்கு பஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குத்து தாங்க. எங்கே குத்திருப்பான், வயிற்றுல குத்துக்கு தலைவன் பாருங்க வந்துட்டு எப்படி நின்றுட்டுருக்கான் பாருங்க. வந்துட்டு அவனுக்கும் துளி கூட இதாக இருக்காது, ஏன்னா குத்துனது வயிற்றுல. அவன் வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பான் நாட்டுக்கு, ஆள் அப்படியே அசால்ட்டாக நின்றுட்டுருப்பான். கிம் இதை பார்த்துட்டு சாக்கு, என்னடா இவன் நம்ம ஹீரோ அடிச்சு வந்துட்டு ஒன்றும் ஆகலை அப்படியே நிற்கிறான். பின்னாடி அவன் வந்துட்டு முறைச்சிக்கிட்டு இருக்கான், ஏய் என் தலைவனே வா, என் தலைவன் எவ்வளோ பெரிய ஆளு தெரியுமா அப்படின்னுட்டு. ஹீரோ அவ்வளோதான் வெறியோடு அடிக்க ஆரம்பிச்சிடுவான். ஒரு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பொழக்க ஆரம்பிச்சிடுவான். வந்துட்டு உன்னை முடிச்சுடுறான்டா அப்படின்னுட்டு வில்லனும் வந்துட்டு கைகள்லாம் மூடிக்கிட்டு இருப்பான். வந்துட்டு ஆனால் அடி ஒவ்வொன்றுத்துலையும் இங்கேருந்து அங்கேருந்து மாற்றி வரும். அவன் அங்கேருந்து வந்து அடிக்க வருவான் பாருங்க. வந்துட்டு ஹீரோவை
நம்ம தலைவன் தான் வந்துட்டு எதுவுமே கண்டுக்க மாட்டானே, அசால்ட்டாக வந்துட்டு அடிக்கிறது தானே, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக நிற்பான். 2 பேரும் வந்து நேருக்கு நேர் மோதுவானுங்க பாரு கையால். சரியான கிளாஸ் ஆகும். ஆனால் வந்துட்டு ஒரு இது ஆகாது நம்ம ஹீரோவுக்கு. அவன் அந்த வில்லனோட நெவத்தையே பிச்சிருவான். அந்த கை நெவம் இருக்கும் பாருங்க, அந்த கை நெவத்தை, விரலோட நெவத்தை அப்படியே உடச்சி அப்படியே பிச்சு எறிஞ்சிருவான். அவ்வளோ வெறியோடு இருப்பான். ஏன்னா வந்துட்டு நம்ம தலைவன் அந்த ஸ்டீல் இது இருக்குங்களே, அதை வந்துட்டு உடனே ஆக்டிவேட் பண்ணிடுவான். ஸ்டீல் ஆர்பை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணிடுவான். அவ்வளோதான். அதை பிடிச்சி அவனை பாருங்க வந்துட்டு வில்லனை பிடிச்சி ஒரே அடி. இப்போ பாருங்க என்ன அடி வில்லுன்னுட்டு கொடுக்கல. அவ்வளோதான். எல்லாருமே சாக்காடானுங்க. அவ்வளோதான் முடிஞ்சா யாரா அவன் வந்த ஒரே இதில் வந்துட்டு நம்ம தலைவனே வந்துட்டு தோக்கடிச்சிட்டான்டா அப்படின்ட்டு அவனுங்க அந்த 5 பேர் வந்துட்டு அதுக்கு மேலே சாக்கில் பார்த்துட்டு இருப்பானுங்க. அவ்வளோதான் முடிஞ்சிடான்ட்டு. ஆனால் அந்த ஹீரோலாம் ஒன்றுமே கண்டுக்க மாட்டான். இவங்களை போட்டு பொழந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த வில்லனை பாருங்கள் சரியான அடிச்சு அடியில் வந்துட்டு வில்லனுக்கு ரத்தம் தெறிக்குது. அவ்வளோதான். எல்லாருமே சுற்றிலுமே இருக்கிறவங்க எல்லாமே ஷாக்கு. கீழே போய் விழுந்துட்டான் வில்லனை வந்துட்டு. அடிச்சு அடியில் அங்கே பாருங்கள் பல்லுலாம் தெரிச்சிருக்குது, மூக்குலேருந்து ரத்தம் வருது. அங்கே பார்த்தா ஹீரோ ஆகாயத்துலேருந்து வர மாதிரி இருந்துட்டு தோரில் வர மாதிரி அங்கேருந்து வந்து விழுறான் பாருங்க வந்துட்டு. சரியான இது வந்த வேகத்துக்கு ஒரு அடி நெத்தியிலே. அவ்வளோதான் முடிஞ்சு சுத்தமாக வில்லனு அவுட்டு. ஆள் வந்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இருந்துட்டு. எல்லாருமே ஷாக்கில் பார்த்துட்டு இருப்பானுங்க. வேறு எவனாச்சும் இருக்கீங்களாடா ஃபைட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு ஹீரோ திரும்பி வைப்பான். மறுபடியும் அவனோட பொருள்லாம் எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடான். அவ்வளோதான். அவனுங்களோட பொருளை இருந்துட்டு சேர்த்து எடுத்துகிட்டு கிளம்பிடுவான். இனிமேல் இந்த மாதிரி வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு எல்லாருமே முட்டி போட்டிருப்பானுங்க. ஏன்னா ஹீரோவை பார்த்து பயம். ஏன்னா வந்துட்டு கோவம் வச்சுனா அவன் மனுஷனே இருக்க மாட்டான்டா, மிருக மாதிரி அடிக்கிறான்டா அப்படின்ட்டு. அவன் வந்துட்டு பொருள் எடுத்துகிட்டு அவனை சரி நம்ம கிளம்புவோம், அவ்வளோதான், இதுக்கு மேலே நமக்கு என்ன வேலைங்கிற மாதிரி அவனுக்கு கிளம்பிடுவானுங்க. அவனுக்கு எல்லாமே வந்துட்டு சாரிங்க சார் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் மண்டி போட்டு உட்காந்துருப்பானுங்க. அவ்வளோதான். ஹீரோவும் அவனு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த அடுத்து வேறு ஏரியாவுக்கு வந்துட்டு அடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிடுவானுங்க. அவ்வளோதான். இவனோட வேலை முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு கையெல்லாம் முறுக்கிட்டு இருந்துட்டு இதுக்கு மேலே வந்துட்டு எவனா அதெல்லாம் அடி தாண்டா அப்படிங்கிற மாதிரி அவனோட பவரை நினச்சி யோசிச்சு பார்ப்பான். அந்த நெத்தியிலே ஒரு அடி அடிச்சான் போயிரு. அதை நினச்சி நீ எப்படா அவனை நெத்தியில் அடிச்சா அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு கிம்மும் கேட்பான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அசால்ட்டாக தான்டா அடின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு இருப்பான். அவன் அடிச்சு அடிக்கலாம் வந்துட்டு கிம்மு தான் இதுக்கு எடுத்தாலும் ஷாக்காகிட்டு இருப்பான் வந்துக்கிட்டு. அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு, என்ன ஆக போகுது, எப்படி வந்துட்டு நம்ம இங்கே தான் இது பண்ண போகிறோம், பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான் வந்துட்டு. இப்போ பார்த்தா தான் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு காமிப்பான். அங்கே பாரு, அந்த இடம் தான் நம்ம போக வேண்டிய இடம், அதுதான் வந்துக்கிட்டு த ஹோலி பிரமிட் அப்படின்னு சொல்லுவான். ஃபஸ்ட் டைம் ஆக்டிவேட் ஆக போகுது. அடுத்த எபிசோடு வாங்க, 5 எபிசோடுக்கு போகலாம். 5th எபிசோடுக்கு வாங்க. அங்கே பாருங்கள் மறுபடியும் வந்துட்டு அவனுங்களை எல்லாத்தையும் 5 பேர்த்து நிற்க வச்சுக்கிறான். ஹோய் அப்படின்ட்டு ஹீரோ வந்துட்டு அந்த லுக்குள்ளே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறான். வந்துட்டு அவனு அந்த அடிபட்டவனு வந்து அடி சரியாயிடுச்சு, கணத்தில் அந்த அடி. சரி பாஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்து அவனும் பார்த்துட்டு இருக்கிறான். அந்த 4 அந்த 5 வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அந்த ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குங்க, அதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கானுங்க மேலே இருக்கிறது. ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் வந்துட்டு பார்த்து ஷாக்கில் வந்துட்டுருக்கான். ஹீரோ வந்துட்டு ஆனால் ஒன்றுமே கண்டுக்க மாட்டான். வந்துட்டு ஹேய் உனக்கு தெரியுமா, எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, என்னெல்லாம் வந்துட்டு விட்டுருங்க, அடுத்து உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணுகிட்ட கேட்டது அவன் வந்துட்டு எனக்கு ஒன்றும் தெரியாது. உடனே ஹீரோ கோவம் மாறான். என்னடா வந்துட்டு ஒன்றுமே தெரியும், நம்ம எதுக்கு தாண்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்த ஆரம்பிச்சிடான். வந்துட்டு அவன் கத்தாந்த பார்த்துட்டு இவனுங்கெல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிடானுங்க. வந்துட்டு ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு உடனே ஒரு போட்டை கட்டிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடானுங்க. இவனுக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம போகண்டா அப்படின்னுட்டு. யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி கிராஃப்டட், யூ ஹேவ் கெயின்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொன்னோடனே அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம தலைவன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த போட்டு அந்த பாருங்கள் அந்த படகெல்லாம் வந்துட்டு இது மாதிரி கட்டிட்டு அந்த படகை இவனோட வயிற்றில் கட்டிக்கிறான். அந்த மரம் இதை கட்டிக்கிட்டு தலைவன் குதிக்க ஆரம்பிச்சிட்டான். குதிச்சுட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த மரக்கட்டையவே வந்துட்டு இவன் தலைவன் இழுக்க ஆரம்பிச்சிட்டான். கிம்மா ஷாக்கு. எவ்வளோ வேகமாக நீச்சல் அடிச்சுட்டு போகிறான் பாருங்க. இவன்கிட்ட தான் அந்த மேஜிக்கல் பவர் இந்த இதெல்லாம் இருக்கும்ல. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவன் தனியாக வந்துட்டு இவன் வேறு வந்துட்டு ஆல்ரெடி ஒரு ஹை பவரில் இருக்கிறவன் ஆள். அதனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அசால்ட்டாக இழுத்துட்டு போவான். கிம்மு தான் வந்துட்டு ஷாக்கு. இவன் உண்மையாலுமே யார் தான், எங்கே இருக்கிறான், ஏன் இப்படி பண்ணுறான், இவங்கேருந்து வந்தான் அப்படின்ட்டு. அங்கே போய் பார்த்தா கரெக்டாக அந்த பிரமிடுக்கு போயிடுவானுங்க. கீழே பார்த்துக்கிட்டு இருப்பான் ஹீரோ. ஆஹா த ஹோலி பிரமிட் இது பார்த்தோன்னா இதுக்கு பார்த்தா 2000 காயின் வேணும். இதை ஆக்டிவேட் பண்ணோம்னா வந்துட்டு உடனே 2 பேருமே ஷாக்கில் பார்த்துட்டு இருப்பானுங்க. என்ன பண்ணுறது, 2000 காயின் வரணுமா, வா எல்லா இடத்துக்கும் போவோம், போய் வந்துட்டு எந்தெந்த மிருகமாக இருக்குதோ எல்லாத்தையும் அடித்து ஒரு வழி பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கிம்மும் ஹைடுன்னு வந்துட்டு போவானுங்க.
கிம்மு வந்துட்டு ஷாக்கில் பார்த்துட்டுப்பான். வா பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு 2 பேரும் போவானுங்க. அங்கே போய் பார்த்தா வந்துட்டு சூரியன் இப்போ தான் உதயமாகுது. அங்கே பார்த்தோன்னா இன்னும் டிஃப்ரெண்ட் அனிமல்லாம் இருக்குது. ட்ராகன் மாதிரி அந்த மாதிரிலாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு அனிமல் இருக்குது. டைனோசர் மாதிரி அதெல்லாம் போட்டு வந்துட்டு நம்ம ஐடன் வந்துட்டு வர்றது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரே கையால் பிடிச்சி அப்படியே அடித்து அப்படியே கொண்டு வர்றான். வந்துட்டு வர பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாத்தையுமே அடித்து அந்த பாயிண்ட்ஸ் எவ்வளோத்தை கலெக்ட் பண்ண முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஹீரோ வந்துட்டு எல்லாத்தையும் அடித்து கொன்று ஹீரோ உடனே கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறான். அதுலேயும் ரெட் கலர், ப்ளூ கலர் எல்லா ஆர்பும் வந்துட்டு இருக்குது. காயின்ஸ் வந்துட்டு இருக்குது. எல்லாத்தையுமே அந்த பாருங்க பர்பிள் கலரில் கூட வந்துருக்குது. எல்லாத்தையுமே வந்து அவன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். வந்துட்டு அப்படின்னு சொல்லி மேஜிக் பவர் அந்த பர்பிள் கலரில் வருது. அது ஸ்ட்ரென்த் எபிலிட்டி இதுக்கெலாம் வந்திருக்கு. எல்லாத்தையுமே வந்துட்டு தலைவன் வந்துட்டு இது பண்ணிக்கிறான். எல்லாத்தையும் எவ்வளோதான் அடிக்க முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு சேர்த்துக்கிட்டு இருக்கிறான். வந்துட்டு ஆனால் இதில் நம்பாலும் என்ன பண்ணுறான்னு தெரியல வந்துட்டு கிம்மு. ஏன்னா இவன் மட்டும்தான் போட்டு அடிச்சிடுறான். கிம்மு வந்துட்டு அங்கே ரெடியாக இருக்கான். அங்கே அவன் ஒரு வந்துட்டு டைனோசர் வந்துட்டு வர வைக்கிறான். முடிஞ்சால் வந்து என்ன அடிச்சு பாரு அப்படின்ட்டு அது வெறியோடு வருது இவனை சாப்பிட்றதுக்கு. கிம்மு அசால்ட்டாக வந்துட்டு அவன் ஒரு ட்ராப் செட் பண்ணி வச்சுருக்கிறான். உடனே கரெக்டாக நவுந்தோடனே அந்த ட்ராப்பில் வந்துட்டு அந்த அனிமல் மாட்டிக்குது. அது மாட்டின அடுத்த செகண்டே கழுத்தில் கரெக்டாக ஒரு இது மாதிரி கயிறு மாதிரி மாட்டின உடனே கிம்மு அவ்வளோதான் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக தலையில் போய் ஒரு குத்துன உடனே அவ்வளோதான் அது செத்துருச்சு. தலையில் குத்துனா அப்புறம் எந்த மிருகம் தான் சாவாது. அந்த மிருகம் உடனே வந்துட்டு செத்துருச்சு. நீங்கள் யூஸ் பண்ணது வேறு ஒன்றும் இல்லை, குரோக்கடைல் போன். அதை கொண்டு இருப்பானுங்களே அதோட போனை தான் யூஸ் பண்ணியிருந்துட்டு கத்தியை யூஸ் பண்ணிடுறான். பின்னாடி பார்த்தா ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்துருக்குது. பார்த்துட்டு ஜஸ்ட்டு மிஸ்ஸு, இல்லைன்னா வந்துட்டு அவன் முடிச்சிருப்பான். அவ்வளோதான் வந்துட்டு கிம்மை முடிச்சிருப்பான். கட்டையை அடித்து அடியில் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அவ்வளோதான். அடுத்த அடி அடிக்கும்போது கரெக்டாக வந்துட்டு கிம் வந்துட்டு நவுந்துடுறான். மறுபடியும் அடுத்த அடி அடிக்க வரும்போது அங்கே வந்து ஒரு சரியான ஒரு கட்டை மாதிரி ஒன்று வந்து விழுது. என்னதுறான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்துட்டான். அடிக்க அதை பாருங்க அது கன்னத்திலே விழுந்துருக்குது. வந்துட்டு சரியான அடி. இவன் நம்ம தலைவனுக்கு கண்ணம் தான் முடிக்க மாட்டேன், கன்னத்திலே அடிக்கிறான். வந்துட்டு யாரையா இருந்தாலும் இவன் அடிக்க அந்த காப்ளின் வந்துட்டு போய் கீழே விழுந்துருச்சு. ஹீரோ வந்து இவன் கிம் வந்துட்டு ஒரு வழியாக காப்பாற்றிட்டடா, எப்படி வந்துட்டு காப்பாற்றிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கிம் வந்துட்டு பார்த்துட்டு இருப்பான். அப்ஜெக்ட் த்ரோ த மேஜிக் பவர் கிவன் இட் கிரியேட்ஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்பீடு. அதான் அந்த யூஸ் பண்ணியிருப்பான். அந்த ஒரு பவர் வந்துருக்கும்ல அந்த பர்பிள் கலரில் அதை யூஸ் பண்ணியிருக்கான். அந்த இதை கொண்டும்போது ட்ராகனை கொண்டும்போது பாருங்கள் அவ்வளோதான். வந்துட்டு கொன்னதையும் வந்துட்டு விட்றதில்ல, அதோட உடம்பையும் வந்துட்டு பார்த்தோன்னா வந்துட்டு சாப்பிட்றானுங்க சுட்டு. இதெல்லாம் எப்படி தான் சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்ருக்கான் கிம்மு. ஆனால் நம்மளால எதையும் கண்டுக்க மாட்டான். இவன் தான் முதலவே தின்னோன்னாச்சே, இவன் என்ன தந்துட்டு இதுக்கெலாம் வந்துட்டு கவலைப்பட போகிறான். கிம்மு தான் வந்துட்டு பாவம். நம்ம இதுலேருந்து போன வந்துட்டு கொஞ்சம் பார்த்து பொறுமையாக வந்துட்டு எப்படி திங்கிறன்னு தெரியாமல் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான். பொறுமையாக பார்த்தோன்னா ஒன்று கடிச்சு வந்துட்டு சாப்பிட்லாமா, இது எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக யோசிச்சுட்டு இருக்கிறான் வந்துட்டு. ஆனால் ஐடன் கண்டுக்கவே மாட்டான். ஐடன் தான் நம்ம ஹீரோ. அவன் எதையுமே கவலைப்பட்டுக்க மாட்டான். சாப்பிட்டா தாண்டா வந்துட்டு நீ என்ன மாதிரி பார்பரியன் ஆகலாம், ஒழுங்காக சாப்பிட்றா அப்படிமா. உடனே வந்துட்டு கிம் வந்துட்டு ஷாக் ஆகிடும். ஒன்றை மாதிரியா? அப்போ முதல்ல அதுக்கு முன்னாடி வந்துட்டு தண்டர் பவர் இந்த மாதிரி ஆகணும்னா நானும் தாண்டா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிம் உடனே கத்த ஆரம்பிச்சிடும். நானும் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஹீரோ வந்துட்டு யோசிச்சு பார்த்துட்டு வந்துட்டு என்னாச்சு அப்படின்ட்டு அந்த மொருவில் வந்துட்டு பார்த்துட்டு வரான். பாருங்க அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடுத்து போகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்ப ஆரம்பிச்சிடுவானுங்க. அங்கேருந்து போயிட்டு அந்த காயின் 2000 காயின் கிடச்சில்ல அந்த கோழி பிரமிடுக்கு வந்துட்டு அதை போய்ட்டு வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணிடுவானுங்க. ஆக்டிவேட் பண்ணோடனே வந்துட்டு அது வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிடும். ரிவார்டிஸ் அப்படின்ட்டு அதை பார்த்துட்டு இருந்துட்டு ஹீரோவும் பார்த்துட்டு இருப்பான், அவனும் பார்த்துட்டு இருப்பான். ஹீரோ எப்போ பார்த்தாலும் மறைக்கிற மாதிரியே பார்த்துட்ருக்கான். நம்மளால ஷாக் ஆகிற மாதிரியே பார்த்துட்ருக்கான். ரெக்கவரி ரேட் இன் டபுள்டு ஃபார் த 24 hours அப்படின்னு வந்திருக்கு. உடனே வந்துட்டு சந்தோஷத்தில் குதிக்கிறான் வந்துட்டு கிம். ஆஹா அப்படின்ட்டு ஹீரோ வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறான். வந்துட்டு திடீர்னு திரும்பி பார்த்தா கரெக்டாக வந்துட்டு அந்த காப்ளின் வந்துட்டு அந்த கூட்டத்தை இழுத்து வந்துருக்குது. இவன் தாண்டா என்னை அடித்தவன், இவன் வந்துட்டு அடிங்கடா எல்லாம் சேர்ந்து அப்படின்ட்டு கிம்மு ஷாக்காகிடுவான். ஆஹா முடிஞ்சிடா, நம்மளை முடிக்கிறதுக்கு ஆள் வந்துட்டானுங்கடான்ட்டு. கிம்மு நீ ஓரத்தில் போய் நின்றா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு உடனே வந்துட்டு ரெடி ஆகிடுவான் ஃபைட்டுக்கு. வாங்க பார்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு உடனே நரம்பு புடைக்க ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதாங்க, இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் நாளைக்கு